ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 5 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டைக்கோஸ் இருந்தால் எப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதோட பவுலில் மாற்றிடலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிள்ளை, மல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளக்ஸ் மாவுலாம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த முட்டைக்கோஸ் அரைச்சிருக்கோம்ல, அதே ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப குளுன்னு இருக்குன்னு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நல்லா எண்ணெய் சூடானோன்னு குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் வடை மாதிரி தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே மாவு வேகணும், அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி முட்டைக்கோஸ் அரைச்சி செய்கிறப்ப குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸோட சத்துமே பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும். நிறைய பிள்ளைங்க பெரும்பாலும் முட்டைக்கோஸே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் ப்ரௌன் கலரில் வந்துடும். உள்ளேயும் மாவு வெந்திருக்காது. அதனால் இப்படி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வேகணும்ல, மாவாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மாவு வெந்து வந்திருக்கும். இப்போ நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் பொரிச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக க்ரன்ச்சியாக முட்டைக்கோஸில் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான வீடியோவோட பார்க்குறேன். Thank you for watching.